நாம் ஏன் AFE பாட்டை தெரிவு செய்ய வேண்டும்? ஃபியூச்சர் ட்ரேடிங் பற்றி தெரியாதோரும் கூட ட்ரேடிங்கை இலகுவாக செய்ய முடியும். ஹெட்ஜ் மோட் அல்லது ஒன்-வே மோடிலும் ட்ரேடிங் செய்யலாம். பயனருக்கு நட்பான இயங்குதளம். அனைத்து தேவைகளும் விரல் நுனியில். RSI இண்டிகேட்டரை வைத்து பாதுகாப்பான ட்ரேடிங் செய்யலாம். டேஞ்சர் பிப்பிலிருந்து பாதுகாப்பு. திடீர் சந்தை மாற்றங்களிலிருந்து பாதுகாப்பு. பரிந்துரைப்பு மூலமும் கவர்ச்சிகரமான வகையில் வருமானங்கள். பரிந்துரைப்பின் மூலம் பெறப்பட்ட வருமானத்தை 18 மணி நேரத்தினுள் வித்ட்ரா பண்ணும் வாய்ப்பு. வல்லுநர்கள் மூலம் ஜூமூடான கற்பித்தல் வசதியும் 24 மணி நேர வாடிக்கையாளர் சேவையும். 100% திருப்தியானது. முதலாவதாக ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ரெஃபரல் கோட் அல்லது லிங்க் இருந்தோ இல்லாமலோ எவரும் புதிய கணக்கினை இலவசமாக தொடங்கலாம். நீங்கள் ரெஃபரல் லிங்க் மூலம் இணைகிறீர்களாயின் லிங்கை கிளிக் செய்யவும். அல்லது அதனை காப்பி பண்ணி உங்களது இன்டர்நெட் பிரவுசரினுடைய அட்ரஸ் பாரில் பேஸ்ட் பண்ணவும். உங்களிடம் ரெஃபரல் கோட் இருப்பின் AFE பாட் இணையதளத்திற்குச் சென்று இன்விடேஷன் கோட் எனும் பெட்டியில் பேஸ்ட் பண்ணவும். தேவையான இடங்களில் சரியான விபரங்களை நிரப்பியபின் பதிவு நடைமுறையை முடிக்க ரெஜிஸ்டர் பட்டனை அழுத்தவும். இப்போது மின்னஞ்சலை வெரிஃபை பண்ண வெரிஃபிகேஷன் லிங்க் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். அதனை கிளிக் செய்து உங்கள் மின்னஞ்சல் முகவரியை வெரிஃபை பண்ணவும். உங்கள் மின்னஞ்சல் வெரிஃபை பண்ணப்பட்டதன் பின்னர் மீண்டும் திரும்ப AFE பாட் இணையதளத்திற்கு வந்து உங்கள் கணக்கை திறந்து உள்நுழையவும். இப்போது பயனர் நட்புமிக்க இயங்குதளம் உங்களுக்காக தயாராக உள்ளது. டெபாசிட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுதல் பற்றி பார்க்கலாம். உங்கள் ஹோம் பேஜிலுள்ள ஆசெட் எனும் ஐகானை கிளிக் செய்து பின் டெபாசிட் எனும் டேபை கிளிக் பண்ணும்போது அங்கு QR கோட் மற்றும் டெபாசிட் வாலெட் அட்ரஸ் என்பன காணப்படும். வாலெட் அட்ரஸை காப்பி செய்து அல்லது QR கோடை ஸ்கேன் செய்து வைப்பு செய்யவும். பணப்பரிமாற்றம் முடிந்ததும் உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிக்கு சென்று குறித்த பணப்பரிமாற்றத்தின் டிரான்சாக்ஷன் ஐடி அல்லது ஹேஷ் ஐடியினை காப்பி செய்யவும். இப்போது அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அல்லது ஹேஷ் ஐடியினை AFE பாட் இனுடைய டெபாசிட் பக்கத்திலுள்ள டிரான்சாக்ஷன் ஐடி அல்லது ஹேஷ் ஐடி என்னும் பெட்டியில் பேஸ்ட் பண்ணிய பின்னர் வெரிஃபை பட்டனை அழுத்தவும். பின்னர் ஒரு OTP உங்களது பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். அதனை காப்பி செய்து பொருத்தமான இடத்தில் பேஸ்ட் பண்ணியபின் சப்மிட் பட்டனை அழுத்தவும். தயவுசெய்து கணினியானது உங்கள் பரிவர்த்தனையை சரிபார்க்கவும் உங்கள் பரிவர்த்தனை அனுமதிக்கப்படுவதற்காகவும் சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது நீங்கள் வைப்பு செய்த தொகை டெபாசிட் வாலெட்டில் வரவு வைக்கப்பட்டிருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஃபியூவல் ஃபீயிற்கும் சேர்த்து USDTயை வைப்பு செய்ய வேண்டும். இப்போது டெபாசிட் செய்தமை வெற்றிகரமாக முடிந்தது. இனி உங்களுடைய ஹோம் பேஜிற்குச் சென்று அங்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பேனல்களில் உங்களுக்கு பொருத்தமான ஒன்றை கிளிக் செய்யவும். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நிறைவடைந்ததும் அந்த பேனல்கள் மறைந்துவிடும். இனி யூசர் பேஜிற்குள் சென்று அங்கு இருக்கும் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரிற்கு கீழுள்ள ஆக்டிவேட் என்ற பட்டனை அழுத்தவும். ஆக்டிவேட் பட்டனை கிளிக் செய்தவுடன் உங்களது கணக்கு ஆக்டிவேட் செய்யப்படும். அத்தோடு சப்ஸ்கிரிப்ஷனுக்கான தொகை உங்களது டெபாசிட் வாலெட்டிலிருந்து கழிக்கப்படும். அத்துடன் நீங்கள் தானாகவே லாக் அவுட் செய்யப்படுவீர்கள். இனி உங்களது ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணி ட்ரேடிங்கை தொடங்க மீண்டும் உள்நுழையவும். பைனான்ஸ் AFE பாட்டுடன் இணைத்தல் பற்றி பார்க்கலாம். இனி உங்கள் ஹோம் பேஜில் உள்ள பைண்ட் API என்ற ஐகானை கிளிக் செய்து உள்ளே சென்றதும் ஹவு டு பைண்ட் பைனான்ஸ் வித் AFE பாட் என்ற தலைப்பில் யூடியூபின் டியூட்டோரியல் வீடியோ லிங்க் காணப்படும். அந்த வீடியோவை கவனமாக பார்த்து API மற்றும் சீக்ரெட் கீகளை உருவாக்கிய பின் அவற்றை காப்பி பண்ணி பைண்ட் API பக்கத்தில் பொருத்தமான இடங்களில் பேஸ்ட் பண்ணவும். அடுத்து வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணியவுடன் ஒரு OTP ஆனது உங்களது பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். அதனை காப்பி பண்ணியபின் பொருத்தமான இடத்தில் பேஸ்ட் செய்யவும். பின் அக்ரி தி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ற இடத்தில் புள்ளடியை இட்டு நிபந்தனைகளுக்கு உடன்படவும். இறுதியாக பைண்ட் எனும் பட்டனை கிளிக் செய்து பைண்ட் பண்ணவும். இப்பொழுது உங்களுடைய பைனான்ஸ் ஆப் ஆனது AFE பாட்டுடன் API இன்டிகிரேஷன் மூலம் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளது.
கேஒய்சி விவரங்களை உறுதிப்படுத்துதல் பத்தி பார்க்கலாம். அக்கவுண்டினை வைத்திருப்பவரின் சட்டப்பூர்வ உரிமையினை அடையாளம் காணவும் மற்றும் வித்ட்ராவல் செய்வதற்கான அனுமதியினை வழங்கவும் கேஒய்சி விவரங்கள் மிகவும் முக்கியமாகின்றன. திரையின் கீழுள்ள யூசர் எனும் பேஜிற்குச் சென்று அங்குள்ள கேஒய்சி எனும் லிங்கை கிளிக் செய்யவும். பின்னர் உங்களுடைய ஆவணத்தின் வகையை தெரிவு செய்து அதனுடைய இலக்கங்களை கீழுள்ள பெட்டியினுள் டைப் செய்யவும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள படங்களை உரிய இடங்களில் அப்லோட் செய்யவும். இறுதியாக அப்டேட் பட்டனை கிளிக் செய்தபின் நிர்வாகத்தின் அனுமதிக்காக விடவும். நிர்வாகத்தின் அனுமதிக்கு சில மணி நேரம் ஆகலாம். இதில் நீங்கள் பதிவேற்றும் படங்கள் அனைத்தும் தெளிவாகவும் இலகுவாக வாசிக்கக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டியது கட்டாயமானதாகும். எக்ஸ்சேஞ்ச் வாலெட் அட்ரஸை AFE போட்டுடன் இணைத்தல் பற்றி பார்க்கலாம். AFE போட்டிலிருந்து உங்கள் பணத்தினை USDT-யாக வித்ட்ரா செய்வதற்கு AFE போட்டுடன் USDT-ற்குரிய TRC20 வாலெட் அட்ரஸினை மாத்திரமே அனைவரும் இணைக்க வேண்டும். திரையின் கீழுள்ள யூசர் எனும் பக்கத்தினை கிளிக் செய்தபின் பைண்ட் வாலெட் எனும் லிங்கை கிளிக் செய்யவும். பின்னர் உங்களது வாலெட்டின் வகையை தெரிவு செய்து, உதாரணமாக பைனான்ஸ் எனத் தெரிவு செய்து, பின்னர் உங்களது எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டிற்குச் சென்று அதிலுள்ள USDT-க்குரிய TRC20 வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணி வாலெட் அட்ரஸ் என்னுமிடத்தில் பேஸ்ட் பண்ணவும். இறுதியாக அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணவும். இப்பொழுது உங்களுடைய கணக்கிலிருக்கும் பணத்தினை USDT-யாக உங்கள் எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணுவதற்கு தயாராக உள்ளது. இதிலே முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, தவறான நெட்வொர்க் அல்லது வாலெட் அட்ரஸினை வழங்கும்போது அதன் மூலம் உங்களுடைய பணத்தை இழக்க வேண்டி நேரிடும். உங்கள் பணத்தினை வித்ட்ரா பண்ணுவது பத்தி பார்ப்போம். AFE போட்டில் 2 விதமான வித்ட்ராவல்கள் உள்ளன. முதலாவது டிரான்ஸ்ஃபர், அதாவது AFE பாட் அக்கவுண்டின் உள்ளே இருக்கும் வாலெட்களுக்கு மாற்றல். நீங்கள் அக்கவுண்டிலுள்ள வாலெட்களிற்கு மாற்றும்போது ஃபியூவல் ஃபீயிற்கும் கேப்பிங் ரினிவலுக்கும் மாற்ற முடியும். ஹோம் பேஜிலுள்ள அசெட் என்ற ஐகானை கிளிக் செய்து வித்ட்ராவல் பக்கத்திற்குச் செல்லவும். பணத்தினை உள்ளக வாலெட்களுக்கு மாற்ற டிரான்ஸ்ஃபர் என்பதை தெரிவு செய்து பின் ஃப்ரம் மற்றும் டு வாலெட்களை தெரிவு செய்யவும். பின் தொகையினை நிரப்பி வெரிஃபை பட்டனை கிளிக் செய்ததும் ஒரு OTP பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். அதனை காப்பி பண்ணி பொருத்தமான இடத்தில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இதற்காக நெட்வொர்க் ஃபீ அறவிடப்பட மாட்டாது. இரண்டாவது, வித்ட்ரா USDT, அதாவது USDT-யாக உங்கள் எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுக்கு எடுத்தல். USDT-யாக வித்ட்ரா பண்ணுவதற்கு வித்ட்ரா as USDT என்பதையும் ஃப்ரம் வாலெட் என்பதையும் தெரிவு செய்ய வேண்டும். உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் வாலெட் அட்ரஸானது டு என்னுமிடத்தில் தோன்றும். பின் தொகையினை நிரப்பி வெரிஃபை பட்டனை கிளிக் செய்ததும் ஒரு OTP பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். அதனை காப்பி பண்ணி பொருத்தமான இடத்தில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பரிவர்த்தனைக்கு 2 USDT நெட்வொர்க் ஃபீயாக அறவிடப்படும். வித்ட்ராவல் செய்யும் தொகையானது டெய்லி வித்ட்ராவல் லிமிட்டை மீற முடியாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். கேப்பிங் ரினிவல் பண்ணுவது பத்தி பார்க்கலாம். ரேங்கின் வரிசையின்படி பயனருக்கு கிடைத்த வருமானமானது கேப்பிங் தொகையினை அடைந்தால் அல்லது கணக்கின் சப்ஸ்கிரிப்ஷன் காலாவதியாகும்போது அவரது அக்கவுண்ட் கேப்பிங் நிலையை அடையும். அதாவது பயனர் ரிவார்ட் வாலெட்டிலிருந்து பணத்தினை வித்ட்ரா பண்ண முடியாது. கேப்பிங் ஆதல் அல்லது அக்கவுண்ட் காலாவதியாவதை தடுக்க சப்ஸ்கிரைபர் குறைந்தபட்சம் 100 USDT-னை கேப்பிங் ரினிவல் வாலெட்டில் இருப்பில் வைத்திருக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம், கேப்பிங் வாலெட்டில் பணமின்றி கணக்கானது கேப்பிங் ஆனால் 100 USDT-னை கேப்பிங் ரினிவல் வாலெட்டில் நிரப்பவும். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணுவது பத்தி பார்க்கலாம். இது உங்கள் ட்ரேடிங்கின் முக்கிய அம்சமாகும். நீங்கள் AFE போட்டினது ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணவோ அல்லது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பற்றியோ தேவையான அறிவுடையவராக இருந்தால் நீங்களாகவே ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணலாம். மாறாக அவற்றைப் பற்றி தெளிவில்லாதவராயின் AFE பாட்டினுடைய பாதுகாப்பானதும் மேன்மையானதுமான BNB காயினை அடிப்படையாக வைத்து செட் பண்ணப்பட்டுள்ள செட்டிங்ஸ்களை பின்பற்றலாம். மேலும் யூஸ் டிஃபால்ட் எனும் பட்டனை கிளிக் செய்யும்போது கணினியால் வெற்றிடங்கள் அனைத்தும் பூரணப்படுத்தப்படும். உங்களுடைய முதலீட்டிற்கான முதலாவது என்ட்ரி அமௌண்ட் இன் USDT என்பது பற்றியும்
லிக்விடேஷன் ஃப்ரீ பெர்சன்டேஜ் பற்றியும் தெளிவில்லையானால் கீழேயுள்ள கால்குலேட் எனும் பட்டனை கிளிக் செய்யும்போது அவை பற்றி ஒரு சமரி ரிப்போர்ட் தோன்றும். பின்னர் ஃபில் கால்குலேட்டட் என்ட்ரி அமௌண்ட் எனும் பட்டனை கிளிக் பண்ணும்போது அவ்வறிக்கையில் காணப்பட்ட விடயங்கள் யாவும் வெற்றிடங்களில் நிரப்பப்படும். கவனமாக ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணிய பின் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை ஆரம்பிக்கவும். உங்களது செட்டிங்களின்படி AFE பாட் மூலம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அண்ட் பொசிஷன் யாவும் பைனான்ஸில் தானாகவே ஆரம்பித்து வைக்கப்படும். இது உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பாஸ் அல்லது ஸ்டாப் பண்ணும் வரை அல்லது ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் காலாவதியாகும் வரை தொடர்ச்சியாக நடைபெறும். முக்கியமான விஷயம் என்னன்னா, பாட் தொழிற்படும்போது நீங்கள் சுயமாக எந்த மேனுவல் ட்ரேடிங்கையும் ஆரம்பிக்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் பண்ணப்படாமலிருப்பின் ஃபியூச்சர்ஸ் வாலெட்டிலிருந்து ஸ்பாட் வாலெட்டிற்கான டிரான்ஸ்ஃபருக்காக ஃபியூல் ஃபீ அறவிடப்படும். ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முதலில் நமது பைனான்ஸில் AFE பாட் வேலை செய்வதற்கு தேவையான செட்டிங்ஸ்கள் சரியாக உள்ளனவா என சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, ஃபியூச்சர் பக்கத்தில் உள்ள மார்ஜின் டைப்பை கிராஸாக மாற்ற வேண்டும். இரண்டாவது, மேலே வலப்பக்க மூலையில் உள்ள 3 புள்ளிகளை அழுத்தி அதில் பிரெஃபரன்ஸில் பொசிஷன் செட்டிங்கை ஹெட்ஜ் மோடாகவும் கான்ட்ராக்ட் யூனிட்டை காயின்ஸ் ஆகவும் மாற்ற வேண்டும். இனி நாம் AFE பாட் எனது ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். இப்போது குறிப்பிட்ட ஒரு காயினுடைய மார்க்கெட் பிரைஸ் $100 இருக்கிறது எனக்குக் கொள்வோம். உதாரணத்துக்கு BNB காயினை எடுத்துக்கொள்வோம். இந்த சமயத்தில நாம் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட அந்த காயின்க்கு லாங் சைட்டிலும் ஷார்ட் சைட்டிலும் ஒரே இடத்தில் AFE போட்டால் பொசிஷன்கள் போடப்படும். அதே நேரத்தில் 2 சைட்டுக்குமுரிய BNB இன் சைஸானது 0.08 ஆக இருக்கும். இந்த 0.08 என்பதுதான் அடிப்படையான பையிங் சைஸாக அமையும். இந்த குவான்டிட்டியை நாம் நம்முடைய கேபிட்டலை பொறுத்து ஸ்ட்ராட்டஜி பேஜில் கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட்டட் என்ட்ரி அமௌண்ட் இன் USDT என்பதாக இருக்கும். அடுத்து நாம் ஸ்ட்ராட்டஜி பேஜில் கொடுத்த செட்டிங்ஸ்களை ஒரு தடவை பார்க்கலாம். இதில் 3வது மற்றும் 4வது ஸ்டேஜ்களுக்கு மட்டும்தான் RSI பார்த்து வாங்கும்படி AFE பாட்டுக்கு செட்டிங் செய்துள்ளோம். இப்போது மார்க்கெட் அப்ட்ரெண்டில் போய்க் கொண்டிருக்குமாயின் அந்த காயினுடைய பிரைஸ் $102 அதிகரிக்கும்போது லாங் சைட் ஷார்ட் சைட்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இனி தனித்தனியாக பார்க்கலாம். முதலில் லாங் சைட்க்கு என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். லாங் சைட் BNB காயினுடைய மார்க்கெட் பிரைஸ் $100 இருக்கும்போது 0.08 எனும் அளவுடைய BNBயை ட்ரேடுக்காக எடுத்திருக்கும். இதனுடைய பிரைஸ் $102 உயரும்போது செட்டிங்கில் ப்ராஃபிட் டேக்கிங் பிப் 2 என கொடுக்கப்பட்டிருப்பதனால் அந்த இடத்திலேயே ப்ராஃபிட் எடுத்ததும் ட்ரேடு முடிவுறுத்தப்பட்டு அதே இடத்தில், அதாவது $102 என்ட்ரி பிரைஸாக கொண்ட 0.08 அளவுடைய BNB காயினின் புதிய லாங் சைட் ட்ரேட் ஒன்று ஆரம்பிக்கப்படும். ட்ரேட் க்ளோஸ் ஆகும்போது நமது 0.08 BNB காயினிற்குரிய ப்ராஃபிட் டேக்கிங் பிப் 2 என்பதால் 0.16 அமையும். இப்படி தொடர்ச்சியாக பிரைஸ் அதிகரிக்கும்போது லாங் சைட் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் ஷார்ட் சைட்டுக்கு என்ன நடக்கும் என்று இனி பார்க்கலாம். ஷார்ட் சைட்டிலும் லாங் சைட் போலவே 0.08 அளவுடைய BNB காயினை முதலாவது என்ட்ரியாக ட்ரேடிற்கு எடுக்கப்பட்டிருக்கும். முதலில் குறிப்பிட்டது போல் மார்க்கெட் அப்ட்ரெண்டில் சென்று கொண்டிருப்பதனால் BNB காயினின் பிரைஸ் 100.5 அதிகரிக்கும்போது முதலாவது ஸ்டேஜ், அதாவது கால் பெர்சன்டேஜ் 1க்காக 0.5 பிப் கூடும்போது முதலாவதாக வாங்கப்பட்ட காயினின் அதே அளவை, அதாவது 0.08 AFE பாட் வாங்கும். இந்த சந்தர்ப்பத்தில் புதிய ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸானது இங்கு காட்டப்பட்டவாறு அமையும். ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் என்பது இப்போது புதிதாக வாங்கிய என்ட்ரி பிரைஸ்க்கும் ஏற்கனவே இருந்த என்ட்ரி பிரைஸ்க்கும் இடையிலுள்ள ஆவரேஜ் ஆகும். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸை பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ்க்கும் புதிதாக வாங்கிய என்ட்ரி பிரைஸ்க்கும் இடையிலுள்ள ஆவரேஜ் ஆகும்.
இந்த செய்முறையானது ஸ்பாட் ட்ரேடிங்கில் DCA, அதாவது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் எனவும், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் EPA, அதாவது என்ட்ரி பிரைஸ் ஆவரேஜ் எனவும் குறிப்பிடப்படும். அடுத்து தொடர்ச்சியாக காயின் பிரைஸ் அதிகரித்தே செல்லுமாயின் இரண்டாவது ஸ்டேஜிற்கு, அதாவது கால் பெர்சன்டேஜ் 2விற்காக புதிய என்ட்ரி பிரைஸிலிருந்து 1 அதிகரித்து 101.25 என்னுமிடத்தில் இதுவரை வாங்கப்பட்டுள்ள BNB காயினின் 0.16 என்ற அளவை AFE பாட் வாங்கும். இதன்போது புதிய ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் 100.75 அமையும். தொடர்ந்து பிரைஸ் அதிகரித்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அடுத்த ஸ்டேஜான கால் பெர்சன்டேஜ் 3ஐ வாங்குவதற்கான PIP 5 வந்தாலும், மூன்றாவது ஸ்டேஜில் RSIயை ஆன் பண்ணி 70 என செட் பண்ணியதனால் 15 நிமிட 12 இன்டர்வலிற்கான RSIயின் 70 எனும் பெருமான நிலை வந்துவிட்டதாவென AFE பாட் மிக துல்லியமாக அவதானிக்கும். அந்த நிலை வந்தவுடன் மாத்திரமே மூன்றாவது ஸ்டேஜை வாங்கும். இப்போது ஏற்கனவே வாங்கப்பட்ட BNB காயினின் மொத்த அளவு 0.32 என்பதால் ஸ்டேஜ் 3இல் 0.32 எனும் அளவுடைய BNB காயினை AFE பாட் வாங்கும். அடுத்த புதிய ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸானது இப்போது வாங்கப்பட்ட என்ட்ரி பிரைஸிற்கும் ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் இருக்கும் இடையில் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு 103.25 அமையும். தொடர்ச்சியாக பிரைஸ் அதிகரித்துக் கொண்டே இருக்குமாயின் கால் பெர்சன்டேஜ் 4ஐ வாங்குவதற்கு முன்னதாக RSIயின் பெருமானத்தை அவதானித்து 0.64 என்ற அளவினையுடைய BNB காயினை AFE பாட் வாங்கியதும் ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் 110.75 காணப்படும். இனி அடுத்தடுத்த ஸ்டேஜ்களை எடுக்காமலே மார்க்கெட் பிரைஸ் குறைந்து கொண்டு செல்லுமானால் ப்ராஃபிட் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இனி BNB காயினுடைய மார்க்கெட் பிரைஸானது குறைவடைந்து செல்லும்போது குறித்த என்ட்ரி பிரைஸில் இருந்து 2 PIP இறங்கி 108.75 பிரைஸ் வந்ததும் ப்ராஃபிட் கிடைக்கும். இனி AFE பாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கலாம். இப்போது லாங் சைடு ப்ராஃபிட்டை எடுத்து அதே இடத்தில் புதிய பொசிஷனை ஓபன் பண்ணுவதை பார்க்க முடியும்.
இந்த கட்டத்தை உன்னிப்பாக அவதானியுங்கள். அடுத்த ஸ்டேஜை எடுக்க வேண்டிய பிப் வந்தாலும் இதன் அடுத்த ஸ்டேஜான 0.08 அளவுடைய BNB காயினை வாங்கவே இல்லை. என்ன காரணம் என்று பார்க்கும்போது ஒரு நிமிடத்தில் மார்க்கெட்டானது சடுதியாக இறங்கியிருக்கிறது. இதனாலேயே அடுத்த ஸ்டேஜை AFE பாட் வாங்கவில்லை. அதேபோல் மறுபடியும் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வந்ததும் அந்த ஸ்டேஜை எடுப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த அட்டவணையில் லாங் ஷார்ட்களினுடைய பையிங் பாயிண்ட், ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ், ப்ராஃபிட் எடுக்கும் பிரைஸ் என்பன தனித்தனி பெட்டிகளில் உதாரணத்திற்காக காட்டப்பட்டுள்ளன. இதனை பார்க்கும்போது மேலதிகமான தெளிவு கிடைக்கும். அடுத்து முக்கியமான AFE பாட்டினுடைய ரிஸ்க் பிரிவென்டிவ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இங்கு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தவரை ரிஸ்க் என்பது லிக்விடேஷன் ஆகும். இந்த லிக்விடேஷனில் இருந்து எமது ட்ரேடை பாதுகாக்க AFE பாட் பின்வரும் பாதுகாப்பு முறைகளை கையாள்கிறது. அதிலே முதலாவது டேஞ்சர் பிப் ப்ரொடெக்ஷன். இரண்டாவது ஸ்டேஜஸ். இது ட்ரேடர்களின் கேபிட்டலை பொறுத்து வேறுபடும். அதாவது குறைவான கேபிட்டலை வைத்துக்கொண்டு அதிகளவான ஸ்டேஜுகளை போட முடியாது. மூன்றாவது RSI இண்டிகேட்டரை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணல். நான்காவது மாஸ்டர் க்ளோசர் மூலம் உங்களது ஒரு நாளைக்குரிய ப்ராஃபிட் ஒரு வீதத்தை விட அதிகமாக காணப்படும்போது ஒரு வீதத்தை ஸ்பாட் வாலெட்டுக்கு மாற்றிய பின் மீதமாக உள்ள ப்ராஃபிட்டை வைத்து ஒரு வீதத்திற்குரிய ப்ராஃபிட் தேறிய லாபமாக வந்தவுடன் அனைத்து பொசிஷன்களையும் PNL-ஐ கருத்தில் கொள்ளாமல் க்ளோஸ் பண்ணிய பின் புதிதாக உள்ள மார்க்கெட் பிரைஸில் பொசிஷன்களை AFE பாட் ஆரம்பிக்கும். இவையெல்லாமும் தான் AFE பாட் தனிச்சிறப்புடன் வெற்றி நடைபோட காரணங்களாகும். இத்துடன் இந்த பிரசன்டேஷன் முடிவடைகிறது. இதிலே ஏதேனும் ஒரு பகுதி உங்களுக்கு விளங்காமலோ தெளிவில்லாமலோ இருந்தால் பிரசன்டேஷன் முடிவடைந்த பின்னர் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். இதுவரை நேரமும் பிரசன்டேஷனை பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி.